கிருஷ்ணா அடியார்களே, அடுத்தது திருப்பாவை அனுகிரக கூட்டு பிரார்த்தனை. உலகில் இருக்கும் எல்லா வகையான ஹோமங்கள், யக்னங்கள், யாகங்கள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஆச்சாரியர்மார்களையும் பக்தர்மார்களையும் வைத்து ஒரு ஹோமத்தை வளர்த்து நாம் செய்யும் எல்லா யாகங்களுக்கு எல்லாம் மேலோங்கி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை என்றால் அது கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது ரொம்ப லேசாக நினைச்சிடாதீங்க. இங்கே இருக்கும் ஒவ்வொரு அடியாரும் அவர்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று அவர்களால் முடிந்தவரை இந்த சக்தியை அவர்கள் இல்லத்தில் அழைத்து மனமுருகி ஓதி கிருஷ்ண பரமாத்மா அழைத்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு மாபெரும் சக்தி. குறிப்பிட்ட குரலுக்கு ஒருவன் என்ற ஒரு மகாசக்தி ஒவ்வொரு இல்லத்திலும் அவருடைய அம்சம் அவர் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்பேற்பட்ட அடியார்கள் நீங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கும் பொழுது அந்த சக்தியின் சாராம்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனையில் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. எல்லாமே சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கும் பொழுது அடியார்கள் அனைவரும் யார் யார் இங்கு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன கோரிக்கைகள் வந்துள்ளீர்களோ வாழ்க்கையில் முதலில் ஒன்றே தெரிந்து கொள்ளுங்கள். நாம் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு முன் இவ்வளவு காலங்கள் இந்த பிரச்சனையை தான் நம்ம சாதித்தோம் பார்த்தீங்களா, அதற்கு முதல்ல அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். கிருஷ்ணா, என் பிரச்சனை தீரவில்லை, இதெல்லாம் இல்லையா, இவ்வளவு காலம் தலைமுடியை விடாமல் வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்தவர்கள் முன்னில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றால் உன்னுடைய கருணையாலும் தெய்வராட்சியில் மட்டும்தான். மிக்க நன்றி கிருஷ்ணா. அதற்கு நாங்கள் முழுமையாக அடிப்படைந்து உன்னுடைய சரணாகதி என்று இருப்போம். ஆனால் பெருமானே, சாதிக்க வேண்டியது என்றும் நிறைய இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், நன்றாக வளர வேண்டும், நல்ல திருமணம் நடக்க வேண்டும். எவ்வளவு பரிகாரங்கள் பூஜைகள் செய்ய திருமணம் நடக்கவில்லை. திருமணம் நடந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கும் பிரச்சனைகள், குடும்பத்தில் மனஸ்தாபங்கள், பண பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் வியாபாரம், எல்லா இடத்திலும் பிரச்சனை. இவை அனைத்தும் ஒரே நாள் மாறுமா? மாறாது. ஆனால் கிருஷ்ணா நீங்கள் கூட இருக்கும் பொழுது, எங்களோடு இருக்கும் பொழுது படிப்படியாக நாங்கள் முன்னேறி வருவோம் என்ற நம்பிக்கை அடியார்களை இந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டும். கேட்பது நம் கடமையாக. கேட்கும் விதம் என்று ஒன்று இருக்கு. சாதிக்க முடியவும் இல்லை. இவ்வளவு நாள் செய்யல, நாளை ஆகுமா நீ பார்த்து சொன்னா ஆகுமா நினைச்சுன்னா ஆகாது. இன்று வரைக்கும் முடியல. இன்று இங்கு அமரும் பொழுது, இத்தனை அடியார்கள் அமரும் பொழுது சாதிப்பேன், நினைத்த சாதிப்பேன், கிருஷ்ணாவை சாதித்து காட்டுவாய் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அதில் இருக்கும் வல்லமையும் ஆசீர்வாதம் ஆக அடியார்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை. உங்கள் மனதில் இருக்கும் ஏக்கங்களும் பிரச்சனைகளையும் தீரா வினைகளையும் யார் யாருக்கு என்னென்ன பாக்கி இருக்கின்றது, வரவேண்டிய பாக்கி என்னெல்லாம் இருக்கின்றது, என்ன வாக்குறுதி கொடுத்துள்ளோம், அதை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற எண்ணம் எல்லாம் எல்லாருக்கெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் என்று எதிர்பார்க்கணும். அவர்கள் அதற்கு கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் தர வேண்டும் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஒரு 5 நிமிடம் உங்கள் சிந்தனைகளை செலவிடாமல் முழுமையாக உங்கள் யார் யார் என்னென்ன காரியத்திற்காக வந்துள்ளீர்களோ அதற்கு முழுமையாக சமர்ப்பித்துக் கொண்டு சிந்தனை வேறு எங்கும் சிதறவிடாமல் முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்வோமாக அடியார்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய தாசத்தன்மை முழுமையாக இருக்கும் பொழுது இங்கே நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு அடியான பிரச்சனையை பெருமான் முழுமையாக தீர்த்து வைப்பார். நம் பிரச்சனைக்கு ஒரு படி எடுத்து வைத்தால் ஒரு ஆளுதோ ஒரு பிரச்சனையை முழுமையாக தீர்க்க போகிறார். கிருஷ்ணா, எங்களால் முடிந்த எங்களோடு இருக்கும் ஒரு அடியான பிரச்சனையை தீர்த்து வைத்தார். சந்தோஷம் தான் நாம் அடைய வேண்டும். அப்பேற்பட்ட சாதனை தான் இந்த கூட்டு பிரார்த்தனையின் வல்லமை. ஆகவே அடியார்கள் அனைவரும் உங்கள் மனதை முழுமையாக இறக்கிக் கொண்டு சிரத்தையை முழுமையாக இங்கே வைத்துக் கொண்டு நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆணவம்
நம் உள்ளே வைத்துக் கொண்டு கூட்டு பிரார்த்தனை செல்வோமாக. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, இந்த வானத்தையும் இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அண்ட சராசரங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த எல்லா உயிரினங்களையும் படைத்த எங்கள் ஏக இறைவனே, எங்கள் ஏக இறைவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியே, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீக்கமர நிறைந்திருப்பவனே, ஆதி மேய்ப்பவனே, ஆதி மேய்ப்பவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கேட்டதும் கொடுப்பவனே, கேட்டதும் கொடுப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, உங்கள் தாமரை பாதங்களுக்கு உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, உங்கள் தாமரை பாதங்களுக்கு ஹரே கிருஷ்ணா, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, எங்கள் குருநாதருடைய துணையும் எங்கள் குருநாதருடைய துணையும் ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அனுகிரகமும் அன்பும் அன்பும் ஆதரவும் ஆதரவும் அரவணைப்பும் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் வழிகாட்டுதலும் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களோடு எப்பொழுதும் இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா, நாங்கள் சொல்லுகின்ற நாங்கள் சொல்லுகின்ற உன்னுடைய கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை கோவிந்தா என்கின்ற மந்திரத்தை இரவு பகல் எந்த நேரமும் இரவு பகல் எந்த நேரமும் கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்களுடைய நாக்கு எங்களுடைய நாக்கு எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, எங்களுடைய மனதினாலும் எங்களுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உணர்வுகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் குற்றங்களையும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய வரவு மீறிய செயல்களையும் எங்களுடைய